நாம் கண்களை திறக்கும் நேரத்திலிருந்து நாம் தூங்கும்போது கூட பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம் என்று நாம் ஒப்புக்கொள்ளும்போது பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்திற்குள் வந்து நம்முடன் வாழ்ந்து நம் வழிகளில் நம்மை வழிநடத்துவார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. நான் மிகவும் பயந்து வெட்கப்பட்டேன். புற்றுநோய் அகற்ற அறுவை சிகிச்சை செய்தேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கீமோதெரபி தேவையில்லை என்று சொன்னார். மருத்துவர்கள் எனக்கு கீமோதெரபி வேண்டும் என்று விரும்பினர். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கீமோதெரபி வேண்டாம் என்று சொன்னார். எனவே மருத்துவர் குழுவில் உள்ள மற்றொரு மருத்துவரை அணுகினார். அவர் எனக்கு கீமோதெரபி வேண்டாம் என்று வழிநடத்தினார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் சொன்னது போல் நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை இப்படி சந்திக்க விரும்புகிறீர்களா? இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை நீங்கள் உங்கள் இருதயத்தில் பெறுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை சந்தித்து உங்களை வழிநடத்தி நீங்கள் பரலோகத்திற்கு செல்லும் வரை உங்களுக்கு கற்பிப்பார். யோவான் 14:25 மற்றும் 26 நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்திலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென்.